இந்த வீடியோவில் நம்ம அட்வான்ஸ் ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பேசியிருக்கோம், ஆனால் இன் டீட்டெயிலாக பேசினதில்லை. இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயின் கோட்டோட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் அட்வான்ஸ் ஆட்ரிபியூட் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக இருக்கிற 7 டைப்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஆட்ரிபியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எக்ஸிஸ்ட் மேட்ச். இந்த ஆட்ரிபியூட் செலக்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆட்ரிபியூட்டை நேராக செலக்ட் பண்ணலாம் சிஎஸ்எஸ்ல. உதாரணத்துக்கு நம்மகிட்ட 2 anchor tag இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வெறும் டார்கெட் இருக்கிற anchor tag மட்டும்தான் வேணும் அப்படின்னா anchor tag that have target attribute இருக்கிறத மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எப்படின்னா ஸ்டைலோட சிஎஸ்எஸ் போயிட்டு நீங்கள் அந்த டார்கெட் ஆட்ரிபியூட் எப்படி டார்கெட் பண்ணணும் அப்படின்னா anchor tag ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட் நேம் போட்டால் போதும். உங்களோட ஆட்ரிபியூட் நேம் எல்லாமே ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு தான் போடணும். நார்மல் கிளாஸ் நேம் மாதிரி வெளியே போட முடியாது. ஸோ டார்கெட் இருக்கிற anchor tag வந்து நீங்கள் அதோட கலரை நீங்கள் ரெட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த பாருங்க நியூ டேப் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற anchor tag மட்டும்தான் டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்கு. நீங்க href ஆட்ரிபியூட் கூட செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் ஆகும். பாருங்க, இப்போ anchor tag உள்ள இருக்கிற டார்கெட்ல நம்ம மாத்தி hrefனு போடுவோம், கலர் கிரீன். இப்போ நான் சேவ் பண்ணா ரெண்டுமே கிரீனா மாறிடுச்சு. ஏன்னா இந்த href ரெண்டுத்துக்கும் இருக்கு, கீழே உள்ள anchor tagக்கும் இருக்கு, மேல உள்ள anchor tagக்கும் இருக்கு. ஸோ இதுதான் எக்ஸிஸ்ட் மேட்ச்ட் செலக்டர். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் மேட்ச். இந்த ஆட்ரிபியூட் செலக்டர் மெத்தட் என்ன அப்படின்னா, பார்த்தோம் இல்லையா ஆட்ரிபியூட் செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்ரிபியூட் கூட சேர்ந்து வேல்யூவும் கொடுத்து அதை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்மகிட்ட இப்ப 2 இன்புட் இருக்கு, டைப் டெக்ஸ்ட், டைப் இமெயில் அப்படின்ற 2 இன்புட் இருக்கு. நீங்க வெறும் இந்த இமெயில் டைப் இருக்கிற இன்புட் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல எலமெண்ட் நேம் இன்புட் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு டைப் போட்டு ஈக்குவல்ஸ் டு, இப்போ வந்து உங்களோட வேல்யூ போட வேண்டியதான். என்ன வேல்யூ அப்படின்னா இமெயில் இருக்கிற டைப் மட்டும் தானே வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஸ்டைல் பண்ண வேண்டியதான். சும்மா இதுக்கு நம்ம பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோமே. இப்போ நான் சேவ் பண்றேன் பாருங்க, வெறும் இமெயிலோட இன்புட்டோட பார்டர் மட்டும் தான் ரெட் கலர்ல இருக்கு. ஓகே, டெக்ஸ்டோட இன்புட் நார்மலா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸாக்ட் ஆட்ரிபியூட்ஸை செலக்ட் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் செப்பரேட் வேர்ட் மேட்ச். இந்த ஆட்ரிபியூட்டோட செலக்ட் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட 2 டிஃப் இருக்கு, அது ரெண்டுத்துலேயும் கிளாஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஸ்டைலில் போயிட்டு டிஃப் அப்படின்ற எலமெண்ட் நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு கிளாஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்குல்ல போட்டுட்டு, இப்போ நான் ஷிஃப்ட் தட்டி மேலே இருக்கிற கேர்லி டேஷ் தட்டினேன் அப்படின்னா, அதாவது இந்த கேர்லி டேஷ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒன்று பக்கத்தில் இருக்கும். நீங்கள் ஷிஃப்ட் தட்டி தான் தட்ட முடியாது. ஓகே, தட்டிட்டு ஈக்குவல்ஸ் கொடுத்து இப்போ இது உங்களுக்கு என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னா, நம்மளோட HTML பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல BTN பிரைமரி லார்ஜ் அப்படின்னு இருக்கு, கீழே உள்ள கிளாஸ்ல BTN செகண்டரி அப்படின்னு இருக்கு. நீங்க எந்த வேர்ட்ஸை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ சும்மா நம்மளுக்கு லார்ஜ் அப்படின்னு நான் சூஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் லார்ஜ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இது எது செலக்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த லார்ஜ் அப்படின்ற வேர்ட் எந்த டிஃப்ல இருக்கோ அந்த டிஃப் தான் செலக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுக்குறேன். சேவ் பண்றேன். கிளிக் மீ இதை மட்டும் தான் பேக்ரவுண்ட் கலர் எல்லோவா மாதிரி இருக்கு. ஸோ கிளிக் மீ உள்ளுக்கு தான் லார்ஜ் அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ செகண்டரி இருக்கு. இதை நான் காப்பி பண்ணிட்டு ஸ்டைலோட சிஎஸ்எஸ் போயிட்டு இந்த இடத்துல லார்ஜ்க்கு பதிலாக நான் செகண்டரின்னு போடுறேன். ஓகே, செகண்டரி எந்த டிஃப்ல இருக்கோ அந்த டிஃப் தான் நம்ம இந்த ஸ்டைல் கொடுக்க முடியும். ஸோ பாருங்க, இப்போ செகண்டரி செகண்ட் டிஃப்ல இருக்கு. ஓகே, அதாவது நீங்க செலக்ட் பண்ற வேர்ட் எந்த டிஃப்ல இருக்கோ அந்த டிஃப்க்கு நீங்க ஸ்டைல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மேல உள்ள டிஃப் வேணும் அப்படின்னா நீங்க பிரைமரி செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா லார்ஜ்னு செலக்ட் பண்ணலாம். ஆனால் BTN செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா BTN மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு, ரெண்டுத்திலும் இருக்கு. இப்போ நான் BTN போடுறேன், இந்த இடத்துல BTN போட்டேன் அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் ஆகும், ஏன்னா ரெண்டுத்திலும் BTN வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க வேர்ட்டை தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆனா கண்டிப்பா நீங்க ஸ்பெசிஃபை பண்ற வேர்ட்ஸ்க்கு கேப் இருக்கணும், செப்பரேட் வித் ஸ்பேஸ். ஓகே, கண்டிப்பா கேப் இருக்கணும். கேப் இல்லாம இப்போ பாருங்க BTN பிரைமரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் வேர்ட்ஸ் ஆக்கிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன் பாருங்க, வெறும் கீழே மட்டும்தான், வெறும் கீழே மட்டும்தான், அதாவது கேன்சல் மட்டும்தான் எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. மேல உள்ள கிளிக் மீ எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வரல, இவன் இதுல BTN இருந்தணும், ஏன்னா இது BTN பிரைமரி சொல்லிட்டு ஒரு ஃபுல் நேமா இருக்கு. ஓகே, நம்மளுக்கு BTN மட்டும் தான் வேணும். ஸோ இப்படிதான் ஸ்பேஸ் செப்பரேட் வேர்ட் மேட்ச் ஆட்ரிபியூட் வேலை செய்யும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைஃபன் செப்பரேட் ப்ரீஃபிக்ஸ் மேட்ச். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட 4 பேராகிராஃப்ஸ் இருக்கு. இந்த 4 பேராகிராஃப்ஸ்லையும் லாங்குவேஜ் அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல வந்து EN, அதுக்கப்புறம் EN-US, அதுக்கப்புறம் EN-UK, அதுக்கப்புறம் FR அப்படின்ற வேல்யூஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு வெறும் இங்கிலீஷ் இருக்கிற பேராகிராஃப் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இதுல EN இருக்கோ அது மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா இது மூணுத்திலையும் EN வேல்யூஸ் இருக்கு, ஆனா இது ரெண்டுத்துல பக்கத்துல டேஷும் சேர்ந்துருக்கு. ஓகே, நம்ம போன செலக்டர் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்பேஸ் செப்பரேட் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வெறும் EN அப்படின்ற வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுலயும் EN இருக்கு, இதுலயும் EN இருக்கு. போன ஆட்ரிபியூட்ஸ் நான் சொன்ன மாதிரி டேஷ் இருந்தா முடியாது. ஓகே, ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுக்கு, அப்பதான் இந்த EN அது செலக்ட் பண்ணும். பக்கத்திலே டேஷ் இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் முடியாது. ஸோ அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹைஃபன் செப்பரேட் ப்ரீஃபிக்ஸ் மேட்ச் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த ஆட்ரிபியூட்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே இப்போ CSSல பேராகிராஃப் எலிமெண்ட் செலக்ட் பண்ணி ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு, ஓகே நம்மகிட்ட என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, லேங் அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த வெர்டிக்கல் லைன், ஓகே வெர்டிக்கல் பா, இந்த சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பிராக்கெட் உள்ளுக்கு உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வேணுமோ அந்த வேர்ட்ஸை போட்டுக்க வேண்டியதான். இப்போ நீங்க EN மட்டும் தானே போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த EN இருக்கிற ஆட்ரிபியூட்டும் செலக்ட் ஆகும், EN டேஷ் இருக்கிற ஆட்ரிபியூட்டும் செலக்ட் ஆகும் இந்த வெர்டிக்கல் பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இதுதான் ஹைஃபன் செப்பரேட் ப்ரீஃபிக்ஸ் மேட்ச் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம கலர் கிரீன், அதுக்கப்புறம் இதோட ஃபவுண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுப்போம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்க வரும் ஹலோ ஹவுடி சியர்ஸ், இது மூணுமே செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதுல EN இருக்கு, ரெண்டாவதுல EN டேஷ் இருக்கு, மூணாவதுல EN டேஷ் இருக்கு. ஓகே, ஆனா நாலாவதுல வெறும் FR மட்டும் தான் இருக்கு, EN கிடையாது, EN டேஷ் கிடையாது. ஸோ இந்த ஹைஃபன் செப்பரேட் ப்ரீஃபிக்ஸ் மேட்ச் உங்களோட வேல்யூவையும் செலக்ட் பண்ணும் அண்ட் உங்களோட வேல்யூ பக்கத்திலேயே டேஷ் இருந்தாலும் செலக்ட் பண்ணும். ஓகே, இது ஹைஃபன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு புரியாம நான் டேஷ்னு சொல்றேன். ஸோ வேல்யூ நம்மளுக்கு செலக்ட் பண்ணோம், வேல்யூ பக்கத்தில் இருக்கிற ஹைஃபனையும் சேர்த்து செலக்ட் பண்ணோம். அடுத்ததாக இருக்கிற செலக்டர் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் வித் ஆட்ரிபியூட் செலக்டர். ஸோ இந்த செலக்டர் யூஸ் பண்ணி உங்க ஆட்ரிபியூட்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவை நீங்க டார்கெட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட 3 ஆங்கர் டேக் இருக்கு, 3 ஆங்கர் டேக்லயும் href அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க வெறும் கூகுள் மட்டும் தான் டார்கெட் பண்ண போறீங்க. அதாவது எந்த ஆட்ரிபியூட்ஸ்ல HTTPS இது இருக்கோ அந்த எலிமெண்ட் மட்டும் தான் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 5 லெட்டர்ஸ் தானே இருக்கு. இது எப்படி டார்கெட் பண்ணோம் அப்படின்னா, ஆங்கர் டேக் ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு href attribute போட்டுட்டு அதுக்கப்புறம் shift 36 தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஓகே, இந்த சிம்பிள் வந்து கேரட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் கொடுத்து ஈக்குவல்ஸ் போட்டு டபுள் கோட்டர் மார்க் உள்ளுக்கு நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வேணுமோ அந்த வேல்யூவை போடணும். ஓகே, நம்ம கேஸ்ல HTTPS வேணும், நம்மளுக்கு HTTP வேணும், HTTPS வேணும். ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த வேல்யூ உள்ளுக்கு நான் HTTPFன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஆட்ரிபியூட்ஸ் குள்ள இருக்கிற ஃபவுண்ட் ஸ்டைல் எல்லாமே இட்டாலிக்கா வேணும்னு போடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணேன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் கூகுள் மட்டும்தான் இட்டாலிக் ஃபவுண்ட் சைஸ்ல மாதிரி இருக்கு. நான் ஃபவுண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுப்போம், பாருங்க பார்த்தா தெரியும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதில் மட்டும்தான் href attributesல ஃபர்ஸ்ட்ல HTTPS அப்படின்ற வேல்யூ வருது. ஓகே, நீங்க HTTP மட்டும் போட்டீங்க அப்படின்னா கூகுள் அண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே செலக்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுத்துலயும் HTTP இருக்கு. ஓகே, மேல வந்து HTTPS இருக்கு, ஆனா கீழே வந்து HTTP வரைக்கும் கண்டிப்பா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பா சூஸ் ஆகும். இந்த about us வந்து செலக்ட் ஆகாது. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் வித் ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிறது and with attribute selector. ஸோ இதுவும் நம்ம பார்த்த மாதிரி தான், ஆனால் இது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். என்னன்னா andல இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா அந்த attribute இருக்கிற எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மகிட்ட 3 இமேஜ் டேக் இருக்கு. ஓகே, இந்த 3 இமேஜ் டேக்ல சோர்ஸ் அப்படின்ற attributesம் இருக்கு. இதுல logo.png, banner.jpg, icon.svg அப்படின்னு இருக்கு. வெறும் கடைசியில PNG இருக்கிற ஃபைல் மட்டும் தான் இப்போ நம்ம செலக்ட்
செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் டேக் ஸ்கொயர் பிராக்கெட் இதில் நம்மளோட ஆட்ரிபியூட்ஸோட நேம் போடணும். நம்ம இதில் சோர்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, இதுக்கு நம்ம என்ன சிம்பிள் போடணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் போடணும். ஓகே, டாலர் சிம்பிள் போட்டு ஈக்குவல்ஸ் போட்டு டபுள் கோட் உள்ளுக்கு உங்களோட லாஸ்ட் வேல்யூ போட வேண்டியதான். நம்ம கேஸில் பிஎன்ஜி. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ கொடுத்துக்கலாம். பிஎன்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ சில கேசஸில் உங்களுக்கு இந்த மாதிரி லோவர் கேஸில் இருக்காது எல்லா வேர்ட்ஸும். சம்டைம்ஸ் அப்பர் கேஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி அப்பர் கேஸில் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த வேல்யூக்கு அடுத்ததாக நீங்கள் கேஸை இன்சென்சிட்டிவ் பண்ணணும். அதாவது நார்மலாக இருக்கிறது சென்சிட்டிவ் கேஸ், சின்ன சியை தான் ஃபாலோ பண்ணணும், பெரிய சி தான் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். அதை நீங்கள் கேஸ் இன்சென்சிட்டிவாக மாற்ற வேண்டியது. அதாவது அந்த கேஸ் சென்சிட்டிவ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் அடிச்சிட வேண்டியதான். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா வெறும் ஆய் மட்டும் போட்டுங்க. உங்களுக்கு பிஎன்ஜியாக இருந்தாலும் செலக்ட் பண்ணோம், இல்லை பெரிய பிஎன்ஜியாக இருந்தாலும் செலக்ட் பண்ணோம், இல்லை ஆல் த வே பிஎன்ஜி எல்லாமே பெரிய வேர்ட்ஸில் இருந்தாலுமே செலக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ கேஸ் சென்சிட்டிவாக இருக்காது. ஸோ இப்படி தான் AND with attribute selector யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது contains substring attribute selector. ஓகே, இது போன 2 attributes மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது start with. ஓகே, அதுக்கப்புறம் and with attribute பார்த்தோம். இது contains substring. ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா and-ன்னு இல்லை, mid-ன்னு இல்லை, start-ன்னு இல்லை, நீங்கள் கொடுக்குற வேல்யூ ஒரு வேர்ட்ஸில் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த எலிமெண்ட்டை அது செலக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட 3 anchor tag இருக்கு. அது 3த்துலையுமே href அப்படின்ற attributes இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸாம்பிள் சைட் இருக்கு, செகண்ட் பிளாக் இருக்கு, தேர்ட் வந்து அதர்ஸ் இருக்கு. இப்போ உங்களால எக்ஸாம்பிள் அப்படின்ற வேர்ட்ஸ் இருக்கிற எல்லா அட்ரிபியூட்ஸையும் டார்கெட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ஸோ anchor tag ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு href அப்படின்ற அட்ரிபியூட்ஸ் போட்டு இதுக்கு எந்த சிம்பிள் போடணும் அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் போட வேண்டியதான். ஓகே, ஸ்டார் சிம்பிள் போட்டு ஈக்குவல்ஸ் போட்டு டபுள் கோட் உள்ளுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு எந்தெந்த அட்ரிபியூட்ஸ்ல இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணல, அதனால எக்ஸாம்பிள் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்க கலர் அப்படின்னு கொடுத்து கிரீன் கொடுப்போம். நம்ம இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சைட்டும் பிளாக்கும் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துலையுமே எக்ஸாம்பிள் அப்படின்ற வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா எந்த href எல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ன்ற வேர்ட்ஸ் இருக்கும் அந்த href எல்லாத்தையும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட கேஸ்ல இது ரெண்டுத்துலையுமே எக்ஸாம்பிள் அப்படின்ற வேர்ட் இருக்கு. ஓகே, மூணாவது அது அப்படின்ற அட்ரிபியூட்ல எக்ஸாம்பிள்ன்ற வேர்ட் இல்லை. ஓகே, இதுக்கும் ஸ்பேஸ் செப்பரேட் வேர்ட் மேட்ச் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் செப்பரேட் வேர்ட் மேட்ச்ல நீங்க ஒரு வேர்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த வேர்ட்க்கு 2 பக்கத்துமே கேப் இருக்கணும். ஓகே, செப்பரேட் வித் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கத்துமே கேப் இருக்கணும். அப்போதான் இந்த வேர்டை நீங்க டார்கெட் பண்ண முடியும். ஆனா இந்த contain substringல வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. நீங்க டார்கெட் பண்ற வேர்ட்ஸ் இந்த ஹேஷ்டேக்ல எந்த இடத்துல இருந்தாலுமே, இப்போ சும்மா உதாரணத்துக்கு இது 3த்திலுமே இருக்கிற மாதிரி ஒரு வேர்ட் தேடும். இப்போ உதாரணத்துக்கு co.com வந்து CO இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, COM கூட வேணாம், CO மட்டும் போட்டுருக்கல, CO மட்டும் டார்கெட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளை CO மாத்துறேன். இப்போ சேவ் பண்ணா 3மே செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஏன்னா 3த்திலுமே CO அப்படின்ற வேர்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் 3மே செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் contains substring attributes வேலை செய்யும். ஸோ இந்த வீடியோவில் அட்வான்ஸ் attribute செலக்டை பற்றி ஃபுல்லாக கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட கோட்டில் எப்படி இந்த செக் பாக்ஸ் இன்புட்டும் இந்த லேபிளும் பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். கோட்ஸ் வந்து லிங்க்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. See you on next video. Bye.